இப்போ ரீசெண்டா தீபாவளி ரிலீஸ் ஆன பைசன், டீசல், டியூட் இந்த மாதிரி படங்கள பார்த்துட்டு, படம்லாம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல்ல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. இப்போ உங்களுக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி இன்னைக்கு நான் படத்தை சஜஸ்ட் பண்ண போறேன். சூப்பரா. நான் சொல்ல போற படத்தோட பேர் தைரியம். எப்படி பேர்ல தைரியம் இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த படத்துல நடிக்கிறதுக்கும் இந்த படத்தை டைரக்ட் பண்றதுக்கும் ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். வேணாண்டா, ஏற்கனவே இப்படி ஏலத்துல ஏத்தி விட்டவன 2 துண்டா வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நானு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10 out of 10 கிடைச்சிருக்கு. இந்த படத்துல ஹீரோவா நடிச்சது MG ராஜவேல். இவர் வந்து ஷார்ட்டா வந்து MGR ராஜவேல்னு சொல்றாங்க. இவர் வந்து சாதாரண ஆள் இல்லைங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, மியூசிக் கம்போசர், டைரக்டர், ரைட்டர், இது மட்டும் இல்லாம டப்பிங் ஆர்டிஸ்டும் இவரே பண்ணியிருக்காரு. அவ்வளவு டேலண்டடான பர்சன் இவரு. எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. ஒரே ஆள் தாங்க. மொத்த கடைக்கு நான் தாங்க சப்ளையர் எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு செஞ்சிருக்கேன். மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க. இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அலர்ட். இதுல வந்து ஸ்பாயிலர் அலர்ட்ஸ் இருக்கும். சோ இப்போ வரை நீங்க அந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? நீ இவ்வளவு டீடைலா சொல்ற அபிஷேக், பட் அவன் சொல்ல மாட்டானே. டீடைலா கேட்டா டீடைலா சொல்ல போறாரு. டீடைலா கேக்குறேன். கேட் பாப்பா, மாமா என்ன சொன்னாருன்னு முதல்ல இருந்து டீடைலா சொல்லு பாப்போம். சரி, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். ஹீரோவான ராஜவேல் வந்து அவரோட தம்பியை யார் கொன்னாங்க அப்படின்னு சொல்லி ராஜவேல் வந்து தேடிட்டு இருப்பாரு. ராஜவேலுக்கு தம்பியான்னு சொல்லி நீங்க ஷாக் ஆகாதீங்க. அது யாரும் இல்ல, அவரே வந்து டபுள் ஆக்டிங் இந்த படத்துல பண்ணிருக்காரு. சரி, அப்படி ராஜாவோட தம்பியை யார் தான் கொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ்ல இந்த ஸ்டோரி போயிட்டு இருக்கும்போது கரெக்டா இன்டர்வல் சீன்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வருதுங்க. ராஜாவேலோட தம்பியை கொன்னது வேற யாரும் இல்ல, ராஜாவேலோட மிகப்பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டான தினேஷ்னு தெரிய வரும்போது ராஜவேல் அப்படியே மனசே ஒடிஞ்சு போயிடுறாருங்க. இந்த சீன் எல்லாம் பார்த்தா நான் அப்படியே அழுந்துட்டேங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஒரு பக்கம் பார்த்தா ராஜவேலுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. ஸோ ராஜவேலையும் போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி தினேஷ் பிளான் போடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜவேலோட தம்பியை கொண்டது தினேஷ்னு சொல்லி ராஜவேலுக்கு தெரிஞ்சிருது. ஸோ ராஜவேல் வந்து தினேஷை கொல்றதுக்காக 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது ஒரு ஃபைட் நடக்குதுங்க. அந்த ஃபைட் பயங்கரமா இருக்கும். லாஸ்டா நடக்கிற அந்த ஃபைட்ல என்ன நடக்கும்னா, ராஜவேல் வந்து தள்ளி விடுவாரு. தினேஷ் போயிட்டு ஒரு பாறாங்கல்ல மோதி அவர் இறந்துடுவாரு. அப்போ ஒரு மாசம் லாஸ்ட்ல ஒரு டைலாக் சொல்லி படம் முடிப்பாரு. படம் முடியுதுன்னு பார்த்தா அங்கதாங்க இன்னொரு ட்விஸ்ட். எடிட் சீன்ல பார்ட் 2 வருதுன்னு சொல்லி ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நானும் இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2026 ரிலீஸ் ஆக போகுது. நீங்க இப்போ வரையும் இந்த பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா போயிட்டு பாருங்க, நல்லா இருக்கும்.